ஏன்னா எல்லாருக்குமே தினம் தினம் பிரச்சனை வருது, பதட்டப்படுறாங்க, ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா? இதில் நான் நார்மலானதாக இருக்கிறேன்னா என்னுடைய ஆங்ஸைட்டி வந்து தேவையான ஆங்ஸைட்டி தானா, இல்லை எனக்கு ஏதாவது ஆங்ஸைட்டி டிஸார்டர் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் சார்? ஓகே, இது வந்து நீங்கள் கேட்ட கொஷின் சிம்பிளாக இருந்தாலும் என்டையர் சைக்காட்ரிக் இல்னஸை வந்து இதில் பிரிக்கலாம். ஓகே, எப்படின்னா ஆங்ஸைட்டியில் பல பேர் வந்து தவிக்கிறாங்க. அது வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அது வரவங்களுக்கு தான் தெரியும், அது அவ்வளவு நரக வேதனையாக இருக்குது. பொதுவாக ஆங்ஸைட்டி வரும்பொழுது நம்ம மக்களில் சில பேருக்கு வந்து, அதாவது குறிப்பாக பதட்டம் ஆகுது அப்படின்னா வந்து குறிப்பாக ஆண்களுக்கு எனக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இருக்குமோ அப்படின்னு டவுட்ஸ் நிறைய பேர் இருக்குது. ஸோ நரம்பு தளர்ச்சிக்கும் இந்த பதட்டம் வரக்கூடிய ஆங்ஸைட்டி டிஸார்டருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா சார்? இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். டாக்டர், நான் உங்களை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா நேரம் நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். ஸோ நேரம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோடு இருந்திருப்பேன். நான் 22 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். நம்ம மனசு அமைதியாக இருந்தது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம மனசு எப்பவுமே பதட்டமாக இருந்தது அப்படின்னா எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எதிர்பார்ப்புகள் வந்து மலையளவு இருக்கும், ரியாலிட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ஆங்ஸைட்டியே வரும். இங்கெல்லாம் போனமே எல்லாமே ஞாபகம் வந்து மனசை வந்து பயங்கரமாக பாழ்படுத்திடும். ஒரு மருத்துவர் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு அதை 15 வருஷம் சாப்பிடக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. டாக்டர் வந்து அடுத்த 1 மாதம் கழித்து வர சொல்லியிருப்பார், அல்லது 10 நாள் கழித்து வர சொல்லியிருப்பார். அதை மறந்துடுவாங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட்டுன்னு அந்த மளிகை கடையில் வாங்குற மாதிரி திரும்ப வாங்கி திரும்ப வாங்கி அதை 15 வருஷம் சாப்பிடுவாங்க. டாக்டர் இன்டர்வியூ சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வில்சன். நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். நம்ம கூட இதற்காக சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜீவன் மைண்ட் கேர் சென்டர்லேருந்து சைக்காட்ரிஸ்ட், மனநல மருத்துவர் டாக்டர் கார்த்திகேயன் இணைஞ்சிருக்கிறாங்க. பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாருமே ஒரு பிரச்சனைகள் வழியாக தான் நம்ம கடந்து போயிட்டுருக்கோம். தினம் ஒரு சவாலான ஒரு நாளாக தான் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டு இருக்குது. நம்ம எதிர்பாராத ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு நெருக்கடிக்குள்ளே போகிறோம், நம்மளால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது, ஆனால் அந்த சூழ்நிலையே மக்கள் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சில பேர் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, அதுக்காக பெரிய வருத்தப்படுறது இல்லை, டென்ஷன் ஆகிறது இல்லை. ஆனால் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன பிரச்சனைக்குமே ரொம்ப வேகமாக ரியாக்ட் பண்ணுறது, ரொம்ப பதட்டமாகிறது, படபடப்பாகிறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி மக்கள் நிறையா இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை தான் நம்ம வந்து ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய புரிதலில் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம ஆங்ஸைட்டி பற்றி தான் பேச போகிறோம். ஆங்ஸைட்டி அப்படிங்கக்கூடிய பிரச்சனை எப்படி இருக்கும், அது இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன அறிகுறிகள் இருக்கும், அதுலேருந்து எப்படி வெளிவருவது, இதை தவிர எனக்கு நிறைய சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் டாக்டர்கிட்ட கேட்க போகிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே கண்டிப்பாக உபயோகமாக இருக்க போது வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒருவேளை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலில் வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு தர முடியும். நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றேன். அதே மாதிரி எங்கள் சேனலில் இன்டர்வியூ தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மருத்துவர்களும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஆங்ஸைட்டி அப்படின்னா என்ன? ஆங்ஸைட்டி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு அறிகுறிகள் எந்த மாதிரி இருக்கும் சார்? ஸோ ஆங்ஸைட்டி அப்படின்றது நம்ம எல்லாமே அப்நார்மல்னு சொல்லிட முடியாது. ஓகே, ஆங்ஸைட்டி அப்படின்றது ஒரு பதட்டம். அந்த பதட்டம் வந்து எசென்ஷியல் ஆங்ஸைட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இன்னொன்று அப்நார்மல் விச் இஸ் பெத்தலாஜிக்கல் ஆங்ஸைட்டி. எசென்ஷியல் ஆங்ஸைட்டி அப்படின்றது என்னன்னா தேவையான ஒன்று, மனுஷனை புஷ் பண்ணுற ஒரு விஷயம் ஆங்ஸைட்டி. அதாவது எசென்ஷியல் ஆங்ஸைட்டி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாம்பு இங்கே வருது அப்படின்னா உங்களுக்கு ஆங்ஸைட்டி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தொடர்ந்து போயிட்டு இருந்திருப்போம். அந்த பயம் வந்ததுனால தான் அந்த டிரைவ் வரும், புஷ்ஷிங் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் வாழ்க்கையினோட அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம், நம்ம வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆங்ஸைட்டி தான். இப்போ நாளைக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க போகிறேன்னா எனக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருந்தால் தான் நான் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம், ஒரு சிம்போசியம் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு செமினார் பண்ண போகிறீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் அசைன்மெண்ட் பண்ண இருக்குன்னா உங்களுக்குள்ள ஒரு தேவையான பதட்டம் இருந்தால் மட்டும்தான் அதை சரிவர உங்களால் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியும். சரி. ஸோ அது விச் இஸ் எசென்ஷியல் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு இன்னொரு விஷயம் இருக்குது, அதாவது பதட்ட நோயின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களால இந்த பதட்டம் எசென்ஷியல் ஆங்ஸைட்டி மட்டும் இல்லாமல் அவங்களால எந்த வேலையுமே அதை செய்ய முடியாது.
அவங்களுக்கு எந்நேரமும் ஒரு விதமான மனசில் பதட்டமும் இறுக்கமும் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே வந்து ஒரு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். பால்பிட்டேஷன் சொல்லுவாங்க. ஹார்ட் பீட் வந்து எகிரும், கை வந்து நடுக்கம் இருக்கும், ட்ரிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வாய் வறண்டு போயிட்டே இருக்கும் அடிக்கடி. ஸோ ட்ரைனஸ் ஆஃப் மவுத் அண்ட் ஃபோர்ஹெட் ஸ்வெட்டிங், ஒரு எப்பவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் இன்அடிக்வசி. ஸோ இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லாமல் வந்து வலி, சொமேட்டிக் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே சேர்த்து ஆங்ஸைட்டி, பதட்ட நோயின்னு சொல்லலாம். இதில் ஆன்டிசிபேட்டரி ஆங்ஸைட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்னென்னா, நாளைக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது தப்பாக நடந்துருமோ அப்படின்னு பயந்து பயந்து அதை வந்து அதனோட விஷயத்தையும் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல், அவங்களால அந்த விஷயத்த கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியாமல் பதட்டத்திலேயே போய் உட்காந்துட்டே இருப்பாங்க. ஸோ அது நாளடைவில் மன அழுத்தமாகவும் மாறிடும். ஸோ இதுதான் பதட்ட நோய்க்கு உண்டான அறிகுறிகள்னே சொல்லலாம். சரி சார், இப்போ நம்ம பேசின மாதிரி தேவையான பதட்டம், தேவையான ஆங்ஸைட்டி ஒன்று ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் தேவையில்லாத அனாவசியமான பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆங்ஸைட்டி இருக்குல்ல சார். இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட், இந்த ரெண்டையும் பிரித்தறிகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே தினம் தினம் பிரச்சனை வருது, பதட்டப்படுறாங்க, ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா. இதில் நான் நார்மலானதாக இருக்கிறேன்னா என்னுடைய ஆங்ஸைட்டி வந்து தேவையான ஆங்ஸைட்டி தானா, இல்லை எனக்கு ஏதாவது ஆங்ஸைட்டி டிசார்டர் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் சார்? ஓகே, இது வந்து நீங்கள் கேட்ட கொஷின் சிம்பிளாக இருந்தாலும் என்டையர் சைக்காட்ரிக் இல்னஸை வந்து இதில் பிரிக்கலாம். ஓகே, எப்படின்னா, ஒரு நூல் தான். என்னால் சோஷியல் அண்ட் ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங், என்னோட குடும்பத்தை நான் கவனிக்கிறேன், என்னோட சொசைட்டியோட நார்ம்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன், அண்ட் என்னோட ஆக்குபேஷன், எனக்கு கொடுக்கப்பட்ட பணிக்கப்பட்ட வேலையை நான் சரிவர செய்கிறேன் அப்படின்னா எனக்கு டிசீஸ் கிடையாது. எங்கே இதிலிருந்து மாறுபடுறோம், என்னோட சொசைட்டி, என்னோட சோஷியல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ண முடியல, சோஷியல் ஃபங்க்ஷனிங் ஃபாலோ பண்ண முடியல, என்னோட வேலையை சரிவர செய்ய முடியலன்னா அது நோய். டே டு டே லைஃப்பை அது பாதிக்க ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி, டே டு டே லைஃப்பை பாதிக்காத வரைக்கும் அது நோய் கிடையாதுன்னே சொல்லலாம். சார், ஒருத்தருக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, ஒரு பதட்டம் சம்மந்தமான ஒரு நோய் மாதிரி தெரியுது அப்படின்னா, அது வந்து இந்த பதட்டத்தை மட்டும் குறிக்குமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு தீவிரமான வேறு ஒரு நோய், வேறு ஒரு பிரச்சனை இருந்து அதன் காரணமாக இது ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாமா சார்? ஓகே, ஸோ இந்த கொஷனுக்கு வந்து நான் எப்படி பதில் சொல்லணும்னா, ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஐசோலேட்டிவ், அதாவது பெரும் பதட்ட நோய் மட்டும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சைக்கலாஜிக்கல், அதர் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர், அதாவது மனநல பிரச்சனையினால கண்டிப்பாக ஆங்ஸைட்டி வரும். இன்னொன்று ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூனாலையும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தைராய்டு அதிகமாக இருந்ததுன்னா பதட்டமாக இருப்பாங்க. தைராய்டு ஹார்மோனு ஹைப்பர் தைராய்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னாவே தைராய்டு லெவல் T3 T4 லெவல் அதிகமாக இருந்ததுன்னா எனக்கு ஆங்ஸைட்டி கண்டிப்பாக இருக்கும். அது சம்டைம்ஸ் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிடலாம், சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன் சொல்லுவாங்க. இருதயம் வந்து அதிகமான வேகத்தில் துடிக்கிறது, அதுவும் ஆங்ஸைட்டி மாதிரியே தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே குடைக்கு கீழே கொண்டு வர முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்கள இசிஜி பண்ணி பிபி பார்த்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு தைராய்டு இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு தென் ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் நம்ம அவங்களோட முறையான வந்து அணுகுமுறையில் நம்ம அணுகுனோம்னா எக்ஸாக்டாக என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வெறும் ஆங்ஸைட்டி டிஸார்டர் அப்படின்றது வந்து நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ வேறு என்னென்னலாம் டிஸார்டர்ஸில் ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் வரலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்பர் 1 வந்து ஆங்ஸைட்டின்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா அங்கே டிப்ரெஷன், ஓசிடின்னு 2 விஷயத்த ரூல் அவுட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த டிப்ரெஷன், மன அழுத்த நோய், அதை பற்றி இன்னொரு தெளிவான ஒரு வீடியோவில் நம்ம பேசலாம். மன அழுத்தம், டிப்ரெஷன் அது இருந்ததுனாலும் கண்டிப்பாக பதட்டம் வரும். பிரேக்கப்பாக இருக்கலாம், ஃபைனான்ஷியல் லாஸாக இருக்கலாம், ப்ரொஃபஷ்னல் லாஸாக இருக்கலாம், லவ்டு ஒன்னோட டெத்து, வேரியஸ் ரீசன்ஸ். ஸோ அந்த டிப்ரெஷன் தட் கேன் காஸ் ஆங்ஸைட்டி. ஸோ அடுத்தது ஓசிடின்னு சொல்லுவாங்க. ஓசிடினா என்ன சார்? ஓசிடினா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அந்த அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னா தமிழில், தூய தமிழில் எண்ணம் செயல் சுழற்சி நோய். எண்ணம் செயல் சுழற்சி நோய். அது வந்து என்னென்னா, எனக்கு ஒரு விதமான மூளையில் வந்து ஒரு தோற்றம் ஏற்படும். எப்படின்னா, என்னோட உடம்புல ஒரு பெரிய தீராத வியாதி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் மனசில் வரும்.
அது வந்துருச்சுன்னா நான் ரொம்ப பதட்டம் ஆயிடுவேன். பதட்டம் அந்த சமயத்தில் இன்னர் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஆங்ஸைட்டியில் பல பேர் வந்து தவிக்கிறாங்க. அது வந்து நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அது வர்றவங்களுக்கு தான் தெரியும். அது அவ்வளவு நரக வேதனையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சுன்னா அதெல்லாம் விசிபிள் டிஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் இன்விசிபிள் டிஃபார்மிட்டி. அதாவது அவங்களோட மனவேதனைன்றது வந்து அவங்களை தவிர வேறு யாரும் புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அவ்வளோ நரக வேதனைப்படுவாங்க. அந்த ஆங்ஸைட்டி வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்க மைண்டில் வந்து ஒரு விஷயம் வரும். செரிப்ரல் கார்டெக்ஸில் வந்து எனக்கு வந்து உடம்புல ஒரு தீராத நோய் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க அப்படி மனசில் நினைப்பாங்க. அந்த நினைப்பு வந்துச்சுன்னா ஆங்ஸைட்டிக்குள்ளே போவாங்க. ஆங்ஸைட்டினா இன்னர் ரெஸ்ட்லெஸ்னஸ். மனசு வந்து பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் போகணுன்னா ஒரு கம்பல்ஷன் பண்ணணும். அந்த கம்பல்ஷன் தான் ரிப்பீட்டட் டாக்டர் விசிட், ரிப்பீட்டட் ஸ்கேன், ரிப்பீட்டட் இசிஜி. இது பண்ணாங்கன்னா டெம்பரவரியாக ரிலீஃப் ஆகும். திரும்ப திரும்ப டாக்டர்கிட்ட வரணும்னு நினைப்பாங்களா? திரும்ப திரும்ப வரணும்னு நினைப்பாங்க. இந்த டெம்பரவரி ரிலீஃப் வரும், மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே போயிடும். இதுக்கு பேர் தான் எண்ணம் செயல் சுழற்சி நோய். ஓகே, இந்த விதத்தில் கூட ஆங்ஸைட்டி வரலாம். சார் இது டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான், அந்த எண்ணம் மட்டும்தான் திரும்ப திரும்ப வருமா, இல்லை எந்த எண்ணமுமே திரும்ப திரும்ப? எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த விஷயத்த சொன்னேன். சரி, இதே மாதிரி வந்து எனக்கு கை அழுக்காயிடுச்சு, கையில் வந்து இந்த கோவிட்ல எல்லாம் பார்த்துருப்போம், அதில் எனக்கு வந்து கையில் வந்து கிருமி ஒட்டிடுச்சு அப்படின்னு ஒரு தாட் வரும். அந்த தாட் போகணுன்னா, அந்த தாட் வந்த உடனே எனக்கு ஆங்ஸைட்டி வந்துடும். அந்த ஆங்ஸைட்டி போகணுன்னா உடனே நான் போய் கையை கழுவியே ஆகணும். சோப் போட்டு கழுவிட்டேன்னா கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும். மறுபடியும் அந்த தாட் வரும், மறுபடியும் ஆங்ஸைட்டி வரும், மறுபடியும் வந்து இந்த எண்ணம் வந்துடும், கையிலேருந்து சுத்தமாக இல்லை. ஸோ மறுபடியும் கழுவணும். இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி வேரியஸ் கேசஸ் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் நான். சரி. ஸோ இதில் பர்டிகுலராக சொல்லணுன்னா ஒருத்தரோட கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்லலாம். அவர் வந்து இதே மாதிரி ஒரு 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 விஷயம் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாண்ட ஜஸ்ட் அவரோட பொட்டன்சியை செக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு விலை மாதர்கிட்ட போயிருக்காரு. அந்த விலை மாதர் வந்து போனதுக்கப்புறம் வந்து இவருக்கு ஒரு பயம், எங்கே தனக்கு பால்வினை நோய் இருக்குமோன்ற ஒரு பயம். 23 வயசில் இது நடக்குது. பால்வினை நோய் இருக்குமோன்ற பயத்தினால ஹெச்ஐவி டெஸ்ட், ஹெப்படைட்டிஸ் பி, VDRL எல்லாமே போய் செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்குன்னு நம்புகிறாரு. மறுபடியும் ஒரு 15 நாளில் மறுபடியும் அந்த தாட் வருது, மறுபடியும் பயம் வருது, மறுபடியும் போய் டெஸ்ட் பண்ணுறாரு, மறுபடியும் கொஞ்ச நாள் நல்லாகுது. இந்த மாதிரி எத்தனை வருஷம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ண போகும்போது அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிடுவாங்கல்ல சார், இல்லையா? அவங்க சைக்கியாட்ரிஸ்டாக தான் டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக நம்ம போய் ஒரு லேப்ல போய் நான் எனக்கு இந்த டெஸ்ட் பண்ணணும்னா வாங்கி பண்ணிடுவாங்க, பண்ண தான் செய்வாங்க. ஸோ இந்த ரிப்பீட்டடாக 22 வருஷம் செக் பண்ணியிருக்காரு. 22 வருஷம் செக் பண்ணி அவர் ரிசல்ட்ஸ் பார்த்தாலும் அவரால் நம்பி அதை விட்டு வெளியே வர முடியல. அவருக்கு என்கிட்ட வரும்போது வயது 43. அப்புறம் வந்து 6 months ஆஃப் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங்கில் டாக்டர் நான் உங்களை வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தேன்னா நேரம் நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். ஸோ நேரம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோடு இருந்திருப்பேன். நான் 22 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டால் ஸ்டிக்மா. சைக்காட்ரிஸ்ட் என்னை நிறைய பேர் போக சொன்னாங்க டாக்டர், ஆனால் நான் போனால் மென்டல்னு என்ன சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லியே அவர் போக விட்டார். ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள், கேஸ் எக்ஸாம்பிள். சரி சார். ஸோ திரும்பவும் ஆங்ஸைட்டி டிசார்டருக்குள்ளே வர்றேன். ஆங்ஸைட்டினால் பிரச்சனை இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பொதுவான காரணங்கள் என்னவா இருக்குது? அவங்களுக்கு வந்து பயாலஜிக்கல் ரீசன்ஸ், பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு இருந்த வேறு ஏதாவது பிரச்சனைகள்னால அது மாதிரி இருக்குமா, இல்லை காலப்போக்கில் நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னால அவங்க இந்த இதுக்குள்ளே வருவாங்களா சார்? ஓகே, அதுதான் சார். இப்போ வந்து அந்த சைல்டுஹுட் ட்ராமான்னு சொல்லுவோம். சைல்டுஹுட் ட்ராமா இருந்தது, அல்லது அவங்க அப்பா வந்து அப்யூசிவாக இருந்திருப்பாங்க, அல்லது அவங்க அம்மா அப்யூசிவாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வளரக்கூடிய குழந்தை, பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பிற்காலத்தில் வந்து எங்கள் அப்பா மாதிரி கணவன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்டர் ஆகிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறதே பயப்படுவாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு ஆங்ஸைட்டி வரும். மேரேஜை பற்றி நீங்கள் பேசிட்டீங்கன்னா தே வில் பிகம் ஆங்ஷியஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்கும் அந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, அந்த இன்சிடெண்ட் இருக்கும். அந்த இன்சிடெண்ட்னால இந்த மாதிரியான
ஆங்ஸைட்டிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர்த்துக்கு. ஸோ இதுதான் ஒன்றுக்கும் பின்னாடி ஒரு அவங்க டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, சைக்கோ அனலைசிஸ் பண்ணோம்னா அவங்களோட ஆங்ஸைட்டிக்கு பின்னாடி ஒரு ட்ராமா, சைல்டுஹுட் ட்ராமாவோ அல்லது ப்ரெசன்ட் ஆர் பாஸ்ட் ட்ராமா ஏதாவது ஒரு விஷயம் உள்ளே புதைஞ்சு கிடக்கும். சரி, இது ஒரு சிம்பிளாக எடுத்துக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் அப்படிங்கிறது, இல்லை இது ஒரு தீவிரமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு மனநல நோயா? இது மைல்டு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது மைல்டு டிஸார்டர்னு தான் சார் சொல்லுவேன். ஜென்ரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவேன், ஸ்பெசிஃபிக் ஆங்ஸைட்டி. இந்த ஜென்ரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிஸார்டர்னா எல்லாத்துக்குமே பதட்டம், எல்லா விதமான ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஒரு புதுசாக உங்கள்கிட்ட நான் பேசணுன்னா எனக்கு ஆங்ஸைட்டி வரும், நான் வந்து புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணுன்னா ஆங்ஸைட்டி வரும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம ப்ராப்பர் சைக்கோதெரப்பி, ப்ராப்பர் கவுன்சிலிங் ப்ளஸ் மைல்டு மெடிகேஷன்ஸ் இதுலேயே முழுமையாக பூரணமாக குணப்படுத்தலாம் சார். சரி, இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, திடீர்னு அதாவது ஒரு பிரச்சனையில் அவங்க வந்து ரொம்ப பதட்டமாயிடுறாங்க, கோவப்படுறாங்க, அடிக்கடி அவங்களே நினைக்கிறாங்க நான் தவறாக பண்ணுறேன், இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மக்களுக்காக அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு ஆங்ஸைட்டி வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா சார்? பர்டிகுலராக ஏதாவது கேளுங்க, சொல்கிறேன். ஓகே, ஒருத்தர் வந்து நான் வந்து ஒருத்தர் என்கிட்ட நல்லா பேசுவார்னு நினச்சி நான் பேசுகிறேன் அவர்கிட்ட, ஆனால் அவர் என்னை கண்ணா பின்னான்னு பேசுகிறாரு, இல்லை என்னுடைய பாஸ் ஒருத்தர் கூப்பிட்டு ஒரு திட்டுறாரு, நான் எதிர்பார்க்கல, உடனே வந்து நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது, ரொம்ப கோபம் வருது, டென்ஷன் ஆகுது, ஐயோ இப்படி பேசிட்டாரே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியது வருது, ரியாக்ட் பண்ண வேண்டியது வருது. ஆனால் அப்படி ரியாக்ட் பண்ணாமல் அந்த சூழ்நிலையை சாஃப்டாக மேனேஜ் பண்ணி கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான டிப்ஸ் மாதிரி தான் இருக்குதா சார்? இது ரொம்ப சிம்பிள் சார். என்னென்னா ஆங்ஸைட்டி ஆகட்டும், டிப்ரெஷன் ஆகட்டும், என்னன்னா எதிர்பார்ப்புகள் வந்து மலையளவு இருக்கும், ரியாலிட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் ஆங்ஸைட்டியே வரும். ஓகே, ஸோ எங்கெங்கே எதிர்பார்ப்புகள் இல்லையோ அங்கே வந்து ஆங்ஸைட்டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விஷயம் இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் நாட் கெட் ஆங்ஸைட்டி. உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை யோசிச்சிங்கனாவே யூ வில் கெட் ஆங்ஸைட்டி. ஓகே, ஒருத்தர் பார்க்கணும், மீட் பண்ணணும், ஃபேஸ் பண்ணணும் கூட இல்லை, திங்க் பண்ணினாலே வந்துடும். அதாவது உங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் பிஇ படிச்சிருக்கீங்கன்னு வைங்க, எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க, அந்த எக்ஸாமுக்கு போய் பேப்பரை எழுதி கொடுக்குற வரைக்கும் தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. உங்கள் நல்ல மென்டல் ஹெல்த், நல்ல ஃபிசிக்கல் ஹெல்த், ப்ராப்பர் ஆப்டிமம் லெவல் ஆஃப் ப்ரிப்ரேஷன், எக்ஸாமுக்கு டைமுக்கு போகிறது, ப்ராப்பராக அதை ப்ரெசென்ட் பண்ணுறது, கட்டி கையில் கொடுக்கறது வரைக்கும் உங்கள் கையில் இருக்குது. தட்ஸ் இன் யுவர் கண்ட்ரோல். அதை மட்டும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆங்ஸைட்டி வராது. அதை விட்டுட்டு மார்க் எப்படி வரும், ஃபஸ்ட் மார்க் வாங்குவோமா, பாஸ் ஆயிருமா, ஃபெயில் ஆயிருமா, இந்த விஷயத்த உங்கள் கையில் இல்லை. இந்த மார்க் வரதோ ரிசல்ட் வரதோ எப்படி வரும், ஆமாம் உங்கள் கையில் கிடையாது. உங்கள் கையில் இல்லாத, உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிங்கனாவே உங்களுக்கு கெட் ஆங்ஸைட்டி. ஓகே, இந்த மாதிரி தான் லவ் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ வந்து அந்த அவங்க என்ன அங்கிருந்து எப்படி ரியாக்ஷன் வரும் அப்படின்னு யோசிக்கும் போது மட்டும்தான் ஆங்ஸைட்டி வரும். நீங்கள் கேட்ட பாஸ் விஷயமா இருக்கட்டும், அங்கிருந்து என்ன என்னை திட்டிடுவாங்களோ, அங்கிருந்து என்ன எனக்கு நெகட்டிவ் ரிமார்க்ஸ், நெகட்டிவான இது வந்துடுமோ அப்படின்னு ஒரு விஷயத்தை யோசிச்சிங்கனாவே ஆங்ஸைட்டி வரும். அதை விட்டுட்டு உங்கள் வேலை என்ன, கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா, ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வில் நாட் கெட் ஆங்ஸைட்டி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அந்த பதட்டத்தை எப்படி தணிக்கிறது அப்படின்னா, சப்போஸ் ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட்ஸ் நடந்துருச்சு, அல்லது பாஸ் வந்து ஏதாவது திட்ட போகிறாரு, அல்லது வந்து ஏதாவது சுச்சுவேஷன் அப்படின்னா பதட்டமாகாமல் 5 நிமிஷம் வந்து அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கடந்து வந்து டீப் பிரீத்திங், அதாவது ஸ்லோவாக மூச்சு இழுத்து மூச்சு விடுறது. ஸோ கவுண்டிங், ரிவர்ஸ் கவுண்டிங், 10லேருந்து 1 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தற்சமயத்துக்கு பதட்டத்தை குறைக்கும். ஓகே, அந்த இடத்துல பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இவங்க ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாக்ட்லி, அந்த இடத்துல நம்ம ஆங்ஸைட்டியில் நம்ம எதையுமே தப்பாக செய்வோம் சார். ஸோ அது வந்து பிரெயினில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து லிம்பிக் சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது பிரெயினில், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு இருக்குது. ஓகே, லிம்பிக் சிஸ்டம் வந்து எமோஷன்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி டெசிஷன்ஸ் எடுக்கும். ஸோ இந்த ஆங்ஸைட்டியில் இருக்கும்போது
எல்லாமே லிம்பிக் சிஸ்டம் மட்டும்தான் வேலை செய்யும். ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வேலை செய்யாது. ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுன்னா ரேஷ்னல் டெசிஷன்ஸ், லாஜிக்கல் டெசிஷன்ஸ், ப்ராக்டிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். ஓகே, இதுதான் சார் எனக்கு எக்ஸாக்டாக வேணும். ஸோ இந்த டெசிஷன்லேருந்து அந்த டெசிஷனுக்கு போகிறதுக்கான வழி ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு கீயை வந்து கார் கீயை தொலைச்சிட்டிங்கன்னு வைங்க, நீங்கள் பதட்டத்தில் உட்காந்து நீங்கள் தேடுங்க, கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் அது உட்காந்து அழகாக யோசிச்சு ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு யோசிச்சிங்கன்னா யூ கேன் கிராக் தட். ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து ப்ராக்டிக்கல் டெசிஷன். அதுக்கு வந்து நம்ம மனசு அமைதியாக இருந்தது அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம மனசு எப்பவுமே பதட்டமாக இருந்தது அப்படின்னா எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சரி சார், நீங்கள் ஆங்ஸைட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவாய்ட் பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாக வைக்கணும், நம்மளால் எந்த கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது வரைக்கும் தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 பேர் வந்து லவ்வில் இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டில் இருந்துட்டு வர்றாங்க, ரொம்ப நாள் இருந்துட்டு வர்றாங்க. அப்போ திடீர்னு ஒரு பிரேக்கப் ஆக வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த இடத்த கடந்து போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே நார்மலாக. இப்போ வந்து எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது லாங் டைமாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒன் டைம் வந்து அது பிரேக் ஆகுது, இனிமேல் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. அதை எப்படி மக்கள் ஆங்ஸைட்டி பிரச்சனை இல்லாமல் எப்படி கடந்து போகிறது? ஓகே, ஆக்சுவலாக இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின் தான். ஸோ அந்த பிரேக்கப், லாங் டேர்ம் ரிலேஷன்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக்கப் அப்படின்றது வந்து யாருனாலையும் வந்து தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். ஈவன் அந்த கேர்ளாக இருக்கட்டும், அந்த பாயாக இருக்கட்டும். ஸோ யார் இதில் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க அப்படின்னா, யார் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க சஃபர் ஆவாங்க. ஸோ எந்த பொண்ணோ பையனோ, பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், பேக்கப் இல்லாமல் பிரேக்கப் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ அந்த பிரேக்கப் பண்ணுறாங்கன்னா ஒரு பேக்கப் ரெடி பண்ணிட்டு தான் பிரேக்கப்பே பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பிரேக்கப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்காது. அந்த பிரேக்கப்பை வந்து தாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப அதிகமான வலி இருக்கும். ஸோ யார் இதில் வந்து முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு பெயின் குறைவாக இருக்கும். சரி, யார் அதில் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவனுக்கு ஒரு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வலி வந்து டிப்ரெஷனாக மாதிரி டிப்ரெஷன் பிகம் ஆங்ஸைட்டி. ஸோ இந்த ஆங்ஸைட்டியும் டிப்ரெஷனும் அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னா, பேட்சப் பண்ண ட்ரை பண்ணுறது ஓகே. ஸோ அவங்க வேறொரு லைஃப்பில் இருக்கிறாங்க, வேறொரு பர்சனோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சால் பேசாமல் வந்துடுறது நல்லது. ஸோ அவங்கள வந்து மறக்கிறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ண முடியுமோ பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட மெமரிஸ் டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களோட மெமரிஸை எரேஸ் பண்ணுறதும் சரி, அதே மாதிரி அவங்களோட டே டு டே லைஃபே ரொம்ப பெயின்ஃபுல், பேத்தட்டிக்காக மாறிடும். காலையில் எழுந்த உடனே அவங்களோட ஞாபகம் வரும், நைட்டு தூங்கும்போது ஞாபகம் வரும், இங்கெல்லாம் போனமே எல்லாமே ஞாபகம் வந்து மனசை வந்து பயங்கரமாக பாழ்படுத்திடும். ஸோ அதுலேருந்து வெளியே வரணும்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணணும். ஸோ ட்ரை டு மூவ் ஆன் ஃப்ரம் அதர் சைட். ஏன்னா வந்து இது ஒன்று தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் அது வந்து கடைசியில் ஆங்ஸைட்டி ரொம்ப அதிகமாக போய் மேபி சூசைடுக்கெல்லாம் போகிறாங்க நிறைய பேர். ஸோ அது தவறான விஷயம். அதுலேருந்து ஒரு மனநல மருத்துவர் அணுகி, மனநல ஆலோசகர் அணுகி கண்டிப்பாக ஒரு முறையான கவுன்சிலிங் ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் இதிலேருந்து நிச்சயமாக வெளியே வரலாம். ஸோ எப்பவுமே வந்து பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னா, இப்போ நீங்கள் லவ் பண்ணுறீங்க, பண்ணல, அது இஸ் டிஃப்ரெண்ட். கண்டிப்பாக என்னைக்காவது பிரேக்கப் ஆகலாம், ஆகாம போகிறதுக்கு சான்ஸ், அதையுமே புரிஞ்சுக்கணும். சரி, எப்பவுமே வர்ஸ்ட்டுக்கு ப்ரிப்பேராக இருந்தோம்னா பெஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே சார், இது இப்போ நம்ம பேசுனது ஒரு எக்ஸாம்பிள் தான். லவ் பிரேக்கப் அப்படிங்கிறது இதே மாதிரியான வழி, இதே மாதிரியான பிரச்சனை வந்து மேரேஜ் பிரேக்கப்லையும் இருக்குது. மேரேஜ் டிவோர்ஸ் பண்ணுறவங்க, பிரிஞ்சு வேறு காரணங்களுக்காக பிரிஞ்சு போகிறவங்க, இல்லை வந்து தனக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் வந்து மரணம், இழந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே கூட ஆங்ஸைட்டிக்குள்ளே கடந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? கண்டிப்பாக ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் வரும். ஸோ இந்த மேரேஜ் பிரேக்கப் அப்படின்றது இட்ஸ் அ ப்ராப்ளம் இன் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆகும்போது கண்டிப்பாக அந்த பிளவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லீஸ்டாக இருந்ததுன்னா
உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. ஸோ ஆல்வேஸ் மனதை நிலமா வச்சுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான க்ளூ இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மனைவி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என் கணவர் வந்து 100 கிலோ தங்கம் வாங்கி தருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு நீங்கள் ஒரு பவுன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு சுத்தமாக அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஸோ அவங்க எக்ஸ்பெக்டேஷனே இல்லை அப்படின்னு வைங்க. என் கணவர் இன்னைக்கு வாங்கிட்டே வரமாட்டார் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா 1/2 பவுன் கோல்டு நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது ஹாப்பி பிளாஸ்டாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் பெஸ்ட் ஹாப்பினஸ். சார், எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சிக்கிறது ஒரு முக்கியமான சொல்யூஷன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். இதை தவிர வந்து லாங் டைமில் ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு வந்து மெடிடேஷன் பண்ண சொல்கிறாங்க, சில பேர் யோகா பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரிசல்ட் கொடுக்குமா சார்? கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்குங்க சார். அதாவது என்னென்னா, நம்ம யோகா மெடிடேஷன் மட்டுமே வந்து இல்லை, லைஃப் ஸ்டைல் சேஞ்சுனா ப்ராப்பராக பயாலஜிக்கல் சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா, நைட்டு தூங்கணும், பகலில் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த சைக்கிள் எங்கே சேஞ்ச் ஆகுதோ அங்கே கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னா அது அடுத்த நாள் வந்து ஆங்ஸைட்டியாக வெளிப்பட வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக வெளிப்படும் ஆங்ஸைட்டி. ஸோ ப்ராப்பர் ஸ்லீப். ஸோ மார்னிங் வந்து ப்ராப்பர் எக்ஸசைஸ் 1 hour அண்ட் டயட் வந்து ஹெல்தியான டயட்டாக இருக்கணும். ஸோ நிறைய ஹை கார்பு, ஹை ஃபேட் டயட்டு, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணணும். ஸோ ப்ராப்பராக டே டு டே ஃபங்க்ஷனிங்கை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணோம்னாவே நமக்கு ஆங்ஸைட்டி வராது. ஸோ ஒரு விஷயத்த பண்ணலைனாலும் ஆங்ஸைட்டி வரும். டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அது நீங்கள் பண்ணலைன்னா டெஃபினெட்லி யூ வில் கெட் ஆங்ஸைட்டி. ஸோ உங்களோட ஃபங்க்ஷனிங் வந்து நார்மலாக இருக்கணும். டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நைட் ப்ராப்பர் ஸ்லீப், எக்ஸசைஸ், டயட் அண்ட் டே டு டே ஃபங்க்ஷனிங், இதை ப்ராப்பராக நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னாவே ஆங்ஸைட்டிலேருந்து அழகாக தப்பிக்கலாம். ஸோ அதையும் மீறி உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மனநல மருத்துவர், மனநல ஆலோசகர் அணுகலாம். ஸோ எல்லாத்துக்குமே மருந்துகள் தேவையான கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி. உங்களோட ப்ராப்ளமோட இம்பேக்ட் அது வந்து சிவியராக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக மருந்துகள் கொடுக்கலாம். மிக மிக அழகான மருந்துகள், அதாவது வெரி லீஸ்ட் சைடு எஃபெக்ட். இப்போ இந்த பைலட்ஸ் எல்லாம் வராங்க, ஆங்ஸைட்டி ரிலேட்டடாக பைலட்ஸ் வராங்க. அவங்களுக்கு காலையில் நான் கொடுக்குற மாத்திரை வந்து தே கேன் டேக் த மெடிகேஷன் அண்ட் தே கேன் ட்ரைவ். ஐ மீன் பைலட் கூட கொடுக்குறேன் அந்தளவுக்கு வந்து அவங்களோட ஆங்ஸைட்டி சேஃப். இப்போ ரீசெண்டான ட்ரக்ஸ் எல்லாம் அவ்வளோ சேஃப். ஸோ முதல்ல மாதிரி கிடையாது. அதில் முதல்ல கொடுத்துற மருந்துகள் எல்லாம் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்படி வந்து அழகாக அந்த டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவாங்க, அந்த பதட்டத்தை மட்டும் போக்கிடும். நான் செடேட்டிவ் ஆங்ஸைலைட்டிக்ஸ்னு நிறைய வந்திருக்கு. ஆங்ஸைலைட்டிக்ஸ்னால் ஆங்ஸைட்டிக்கு உண்டான மருந்துகள். நான் செடேட்டிவ் தூக்கம் வராத மாத்திரைகள் எல்லாம் நிறைய வந்துருக்கு. இப்போ ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம். சரி, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து ஆங்ஸைட்டி பிரச்சனைக்காக தேவைப்பட்டால் மருத்துவரை சந்திக்கிறது ஓகே, ஆனால் எனக்கு ஒருத்தருக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலான இதுவாக இருக்குது. ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வச்சு இது வந்து எளிதாக மேனேஜ் பண்ணக்கூடியது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டுமே பண்ணி ஃபுட் ஹேபிட் மாற்றிட்டு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதை மேனேஜ் பண்ணிக்கலாமா, இல்லை நான் வந்து ஒரு மருத்துவரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன், ஒரு பிரச்சனை அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? ஓகே, இது எப்படின்னா சார், அதாவது மேனேஜபிள் அட் ஹோம் அப்படின்றது ப்ராப்பர் எக்ஸசைஸ், ப்ராப்பராக வந்து தூக்கம், அவங்களோட டே டு டே ஃபங்க்ஷனிங்கை நார்மலாக செய்ய முடியுது அப்படின்னாவே அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகே, எப்போ அவங்களோட டே டு டே ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க, அவங்களால சரிவர தூங்க முடியல, அவங்களோட வேலையை சரிவர செய்ய முடியல, அதே மாதிரி அவங்களுக்கு எப்பவுமே அவங்களோட பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுதான் வார்னிங் சைன். போய் மருத்துவரையோ மனநல ஆலோசகரையோ அணுகிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுலேருந்து முழுமையாக 100% விடுபடலாம். அந்த அஷூரன்ஸ் நான் தரேன். சரி சார், ஒருத்தர் வந்து நான் டாக்டர் பார்க்க முடிவு பண்ண பிறகு முதல்ல சைக்காலஜிஸ்ட் பார்த்து அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சைக்காட்ரிஸ்ட்டை வர்றது சரியான ரூட்டா, இல்லை நேரடியாகவே சைக்காட்ரிஸ்ட் சந்திக்கிறது நல்லதா சார்? ப்ராப்ளம் சின்னதாக இருந்தது அப்படின்னா
மனநல ஆலோசகரை அணுகலாம். ஸோ அவங்க மனநல ஆலோசகரும் கண்டிப்பாக ஆலோசனைகள் வழங்குவாங்க. ஸோ அதில் ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியராக இருக்கும்போது கண்டிப்பாக மனநல மருத்துவர் அணுகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம். சரி சார். ஆனால் மனநல மருத்துவரை வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் மருந்து மாத்திரைகள் கூட கொடுப்பீங்களா? இந்த ஆங்ஸைட்டி பிரச்சனைகள்லாம் மருந்து மாத்திரைகள்லாம் தேவைப்படுமா? கண்டிப்பாக சார். அது வந்து நீங்கள் வெறும் மனநல ஆலோசனை மூலம் குணப்படுத்தவும் முடியும். சரி. இட் டேக்ஸ் மினிமம் 6 months to 1 year. ஸோ அது வெரி ஸ்லோ ப்ராசஸ். ஆனால் மருந்துகளோட ஹெல்ப்பில் வித்தின் 1 week to 10 daysலேயே உங்கள் நார்மல்சி கொண்டு வரலாம். ஏன் அவ்வளோ 6 months சஃபரிங்ஸ்? ஸோ அது வந்து பெஸ்ட் பார்ட் இல்லையா? ஸோ மருந்துகள் வந்து எடுத்துக்கிறது தவறு கிடையாது. சரி. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை எனக்கு இது சாப்பிட்டா சால்வ் ஆகுதுன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது. சரி சார். இந்த ஒரு சைக்காட்ரிஸ்ட் பார்த்து மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுல எனக்கு 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது நார்மலாக மக்களுக்கு. ஒன்று வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்தாங்க அப்படிங்கிறதே வந்து சொசைட்டி வேறு மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு மனநல பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு அவங்களுடைய ஃப்யூச்சர் லைஃப் பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியான தாட் அவங்களுக்கும் வந்துடுது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்துடுது. ஸோ அதை மக்கள் எப்படி எதிர்கொள்ளணும்? இன்னொன்று வந்து சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தரை பார்த்து மருந்துலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்னி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குது. சில பேர் என்னுடைய பார்வையில் சில பேர் அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். சைக்காட்ரிக் பிரச்சனைகளில் இருந்தவங்க, லாங் டைம் மெடிசின்ஸ் எடுத்தவங்க வந்து கிட்னி பாதிக்கப்பட்டு இருந்தவங்களே நான் கவனிச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடியது உண்மையிலே இருக்குதா? இந்த 2 விஷயங்களும் எங்களுக்கு தெளிவுபடுதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஏன்னா மீடியா தான் வந்து இந்த பாசிட்டிவான இம்பேக்டாக இருந்தாலும் நெகட்டிவான இம்பேக்டாக இருந்தாலும் மீடியா பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ நீங்கள் சொல்கிறது 100% வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இந்த சைக்காட்ரி மாத்திரை சாப்பிட்றதுனால கிட்னி போயிடுச்சு அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஸோ உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது கூட வந்து இவங்களோட கிட்னியை வந்து சரிவர தண்ணி குடிக்காமல் சரிவர பராமரிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ இது கூட ஒரு ரீசனாக இருந்திருக்கலாம். நம்ம வந்து உள்ள எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு தெரியாது நமக்கு. ஸோ இந்த மாத்திரைகள் சாப்பிட்றதுனால வந்து இது மட்டும் இந்த மாதிரி கிட்னி பிரச்சனை வந்துடும் அப்படின்றது தவறான கருத்து. 2வது இந்த ஸ்டிக்மா. இந்த மனநல மருத்துவரை அணுகுனாவே வந்து அவங்க மென்டல்னு சொல்லிடுவாங்க, அல்லது வந்து ஒரு பெரிய நோய் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்றது இன்னுமே நம்மளோட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன் அப்படின்னா இப்போ மேலை நாடுகள்ல எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, ஸ்டிக்மாவே கிடையாது. எனக்கு நைட்டு தூக்கம் வரலன்னா அடுத்த நாள் காலையில் போய் சைக்காட்ரிஸ்ட்டை நிற்பாங்க. எனக்கு டாக்டர், எனக்கு தாட்ஸ் அதிகமாக இருக்குது, எனக்கு வந்து என்னால் தூங்க முடியலன்னு. பட் நம்ம நாட்டில் எப்படின்னா அது ப்ராப்ளம் சிவியர் ஆனதுக்கப்புறம் தான் மனநல மருத்துவர்கிட்டே வருவாங்க. அதுக்கு முன்னாண்ட ஃபஸ்ட்டு ஃபெய்த் ஹீலர்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சிலர் ரொம்ப கிளவராக பண்ணுறதா நினச்சி நியூரோலஜிஸ்ட்டையும் போவாங்க. நியூரோலஜிஸ்ட்டையும் போயிட்டு ஃபைனலாக எங்கேயும் எல்லா பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் சைக்காட்ரிஸ்டே வருவாங்க. ஸோ இது வந்து மக்கள் மனசில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆன் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்ஸ். இதை வந்து களையணுன்னா மீடியா வந்து ரொம்ப ரொம்ப உதவி செய்யணும். ஏன்னா மீடியா தான் அது ஒரு விஷயத்தை வந்து நெகட்டிவாகவும் காமிக்க முடியுமோ பாசிட்டிவாகவும் காமிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டிக்மா, அந்த தாழ்வு மனப்பான்மை கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டிய ஒன்று இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது போயிடுச்சுனாவே வந்து ஈஸியாக ட்ரீட்மெண்ட்க்கு வருவாங்க. ஸோ எங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்கும் அவங்களோட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும். ஸோ நாள்பட்ட பிரச்சனையை விட சீக்கிரம் வர பிரச்சனையை சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் இல்லைங்களா? சரி சார். சார், நீங்கள் இந்த மருந்து மாத்திரைகளால் வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் பற்றி நம்ம பேசுனது மாதிரி அதில் இன்னும் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கிட்னி பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் வந்து இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டதுனால தான் அது வந்தது அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இதில் வந்து ஒருவேளை முன்காலத்தில் சில வருடங்களுக்கு முன்னாடி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட சைக்காட்ரிக் மருந்து மாத்திரைகள் வந்து அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்குது, மாத்திரைகள் வந்து அதிகமான சைட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பாக. இதில் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு மருத்துவர் ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு அதை 15 வருஷம் சாப்பிடக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க.
டாக்டர் வந்து அடுத்த 1 மாசம் கழிச்சு வர சொல்லியிருப்பாரு அல்லது 10 நாள் கழிச்சு வர சொல்லியிருப்பாரு. அதை மறந்துடுவாங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட்டுன்னு இந்த மளிகை கடையில் வாங்குற மாதிரி திரும்ப வாங்கி திரும்ப வாங்கி 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 அது 15 வருஷம் சாப்பிடுவாங்க. ஓகே. ஸோ அது தேவையில்லாத ஒன்று. டாக்டரோட ஆலோசனை எவ்வளோ நாள் அதை மட்டும்தான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த விசிட்டுக்கு போகணும், ரிவ்யூக்கு போகணும். போனால் தான் ஒரு ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பண்ணி இது தேவையா இல்லையா, வேறு மாத்திரை மாற்றணுமா அப்படிங்கிறது தான் தெரியும். மாத்திரை குறைக்கிறதா வேண்டாமான்றத ஆலோசிக்கிறதே வந்து ரிவ்யூ போனால் தானே பண்ண முடியும். அவங்களோட சிம்டம்ஸ் இப்போ தேவையில்லாதவருக்கு மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறது அவசியம் இல்லாத ஒன்று இல்லையா. ஸோ அவங்களோட பிரச்சனை ஒன்றுன்னா சால்வ் ஆக மருத்துவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வருவார். ஓகே. டேப்பர் பண்ணி குறைச்சிட்டே வருவோம். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சார், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. பொதுவாக ஆங்ஸைட்டி வரும்பொழுது நம்ம மக்களில் சில பேருக்கு வந்து, அதாவது குறிப்பாக பதட்டம் ஆகுது அப்படின்னா வந்து குறிப்பாக ஆண்களுக்கு எனக்கு வந்து நரம்பு தளர்ச்சி இருக்குமோ அப்படின்னு டவுட்ஸ் நிறைய பேர் இருக்குது. ஸோ நரம்பு தளர்ச்சிக்கும் இந்த பதட்டம் வரக்கூடிய ஆங்ஸைட்டி டிசார்டருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா சார்? இந்த நேரத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சினால ஆங்ஸைட்டி வரலாம். அது யாருக்கு அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் இன்டியூஸ்டு டிஸார்டர்ஸ். சப்ஸ்டன்ஸ்னால் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு, மற்ற போதை வஸ்துக்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நரம்பு தளர்ச்சினால் வரக்கூடிய ஆங்ஸைட்டி வரும். எப்படின்னா விட்ரால் சிம்டம் சொல்லுவோம். இப்போ டெய்லியும் ஒருத்தர் வந்து சாராயம், அதாவது ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்காரு. எனக்கு திடீர்னு ஒரு 3-4 நாள் சாராயம் கிடைக்கல அப்படின்னா அவருக்கு வந்து இந்த நரம்பு தளர்ச்சினால் கை நடுக்கம் அதிகமாக வரும், நெஞ்சு படபடப்பு ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இது ஆங்ஸைட்டி அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஸோ அந்த ஆங்ஸைட்டி எப்போ போகும்னா மறுபடியும் அந்த ஆல்கஹால் கிடைக்கிற வரைக்கும் அந்த பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களும் மருத்துவரை அணுகுனா கண்டிப்பாக வந்து அதை வந்து முழுமையாக சால்வ் பண்ணலாம். அதுக்குன்னு வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஆல்கஹால் எடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து மனநல மருத்துவர் அணுகுனோம்னா கண்டிப்பாக வந்து இந்த பதட்ட நோயை வந்து முழுதுமாக வந்து சரி பண்ணலாம். ஆல்கஹால் எடுக்கிறதையும் விட்டுடலாம், பதட்ட நோயும் சரி பண்ணிடலாம். ஆல்கஹால்னால தானே இந்த நரம்பு தளர்ச்சியே வந்தது. ஆல்கஹால்னால தானே நரம்பு தளர்ச்சி, அதனை தொட்டு தான் ஆங்ஸைட்டி டிஸார்டரே வருது. ஸோ அதை முழுதுமாக அதை சரி பண்ணலாம். சரி சார், உங்களுடைய அனுபவத்தில் ஆங்ஸைட்டி டிஸார்டரோட இருந்த மக்கள் வந்து இந்த மாதிரி சைக்காட்ரிஸ்ட் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நல்லா இருக்கிறாங்களா? நிறைய பேர் சொல்லலாம், நிறைய இருக்காங்க. ஓகே, ஐ வில் டெல் திஸ் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக ஒரு பிடெக் கிராஜுவேட் அவர் வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்தது சார், அவங்க அப்பா அம்மா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. டாக்டர் எப்போ பார்த்தாலும் பதட்டமாகவே இருக்கான் டாக்டர், எப்போ பார்த்தாலும் கை நடுக்க வருது, எப்பவுமே வந்து ஏதாவது ஒரு துருன்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு தான் சொன்னாங்க. அவரை உட்கார வச்சு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது அவருக்கு வந்து இந்த எண்ணெய் சுழற்சி நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டேன். ஓசிடி எக்ஸாக்ட்லி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், அதை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க மறுபடியும் ஒரு 2 நாள் ஒரு வாரம் கழிச்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் இவர் காலையில் இன்டர்வியூக்கு ஒரு அப்ளை பண்ணியிருக்காரு. கையெழுத்து போடும்போது கையெழுத்து வந்து கொஞ்சம் கோணையாக போயிடுச்சு. இப்படி இருக்க வேண்டியது இப்படி போயிடுச்சு. ஓகே. ஸோ அது வந்து அவருக்கு ஆங்ஸைட்டி பிரச்சனை வருமா, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களான்னு ஆங்ஸைட்டி. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இன்னொரு பிரிண்ட் அவுட் எடுத்து மறுபடியும் சைன் பண்ணுறாரு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சவர் நைட்டு 8 மணி வரைக்கும் ஒரு 6000-7000 பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ அவர்னால ஒரு முடிவுக்கு வர முடியாததுனால அவர் ஒரு நாளும் அதீத அளவு பதட்டத்தில் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு அவங்க இதே வேலையை தான் பார்த்துருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கார்டியாலஜிஸ்ட்டை போயிருக்காங்க, நெஞ்சு படபடப்பாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் நியூராலஜிஸ்ட்டை போயிட்டு ஃபைனலாக வந்து சைக்காட்ரிஸ்ட், இது சைக்காட்ரிக் இஷ்யூன்னு ஒரு நியூராலஜிஸ்ட் ரெஃபர் பண்ணி தென் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் பதட்டம் மட்டும்தான் அறிகுறி. ஆங்ஸைட்டி, நெஞ்சு படபடப்பு, இன்னர் ஆங்ஸைட்டி, இது மட்டும்தான் அறிகுறி. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால ஹி cannot கம் டு எ கன்க்ளூஷன். ஸோ அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு 5000-6000 பிரிண்ட் அவுட் எடுக்கிறாரு. ஸோ இதுலேயும் அவரால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஸோ அதுவே ஒரு க்ளூ தானே சார், நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்து வேஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை சந்தேகப்படுறதுக்கான ஒரு க்ளூ இருக்கு. அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு நைட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அவங்களுக்கு. ஓ சரி சரி. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்றாரு. ஸோ இது எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாசத்துல வந்து
ஒரு நியர் நார்மல் ஃபங்க்ஷனிங் வந்துட்டாரு. இப்போ நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் பிளேஸ்டாக இருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு. ஓகே. ஸோ அதை தான் நான் டேக் ஹோம் மெசேஜாக சொல்ல வரேன். சரி சார், இந்த ஆங்ஸைட்டி வந்து சின்ன பசங்க கூட வருமா? குழந்தைகளுக்கு இல்லை ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வருமா? அவங்களாம் மருந்து மாத்திரைகள் சாப்பிடலாமா? இதில் வந்து குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக ஆங்ஸைட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட பியர் ப்ரெஷராக இருக்கட்டும், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்கள்ல அவங்களுக்கு ஆங்ஸைட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீட் எக்ஸாம்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் பிள்ளைங்க சில பேர் இறந்து கூட போகிறாங்க இல்லையா? ஐயோ, அது ரொம்ப கொடுமையான விஷயமாச்சு. அது வந்து அதுதான் சொல்கிறேன். என்னென்னா நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல்வேஸ் ஹாவ் பிளான் பி. அவங்க பேரண்ட்ஸுக்கும் சேர்த்து இல்லையா சார்? பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து பிளான் பி ஆப்ஷன் வச்சுருந்தா மட்டும்தான். ஒன்று இல்லைன்னா இன்னொன்று. ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் ப்ராப்பராக இல்லைன்னா அது ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையே கிடையாது. ஸோ படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது இல்லையா? ஸோ அப்படி இருந்தாலும் படிப்பு ஒரு விஷயம் இல்லைன்னா இன்னொரு படிப்பு இருக்குது, அது இல்லைன்னா இன்னொன்று இருக்குது. ஸோ நம்ம டாப் மோஸ்ட் கோர்ஸ் போகிறதுக்காக எய்ம் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. ஆமாம். இன்கேஸ் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நம்ம இறந்து போகிறது ஒரு முட்டாள்தனமான ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ அது டாப் மோஸ்ட் கோர்ஸ் நீங்கள் எதை வச்சு சார் டிசைட் பண்ணுறீங்க? நம்ம சொசைட்டி அப்படி நினைக்கிறது. சொசைட்டல் நார்ம்ஸ் வந்து டாக்டர், இன்ஜினியர் தான் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ அதை விட நிறைய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மீடியா இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் உலகத்தில் வாய்ப்புகள் கொட்டி கொட்டி கிடக்குது. ஓகே. ஸோ அதை நம்மளோட சின்ன ஒரு மைண்டு தான் அது கிணத்து தவளை மாதிரி இருக்கிறோம். இது மட்டும்தான் வாழ்க்கை, இது மட்டும்தான் உலகம்னு. அது தவறான காக்னேட்டிவ் எரர் விச் இஸ் தவறான புரிதல். ஓகே. ஸோ அதை வந்து மாற்றணும். உலகத்தில் வந்து எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம். ஸோ அதை வந்து நியாயமான வழியில் ஜெயிக்கிறது அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அடுத்தது இன்னொன்று. அதுதான் பிளான் பி ஆப்ஷன் வச்சுக்கணுன்ற. நம்ம ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு அது கிடைக்கலன்னா நம்ம மன உடைஞ்சு வருத்தப்பட்டு அல்லது நம்ம உயிரை மாற்றிக்கிறதுக்கு பிளான் பி ஆப்ஷன், பிளான் சி ஆப்ஷன் அப்படி வச்சுருந்தா ஒன்று கிடைக்கலையா, நெக்ஸ்ட் சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். சரி சார், சூப்பர் சார். ஸோ இதுதான். சரி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம ஆங்ஸைட்டி பற்றி நிறைய கேள்விகள் கேட்டோம். எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக மக்களுக்கு புரியுற மாதிரி தெளிவான பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நம்ம சேனல் வியூஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள், உங்களுடைய சந்தேகங்கள், கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் இந்த விஷயங்களையும் தாண்டி நிறைய சைக்கலாஜிக்கலாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். குறிப்பாக எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து ரொம்ப மினிமலாக வச்சுக்கணும். அப்புறம் எப்பயுமே பிளான் ஏ நம்பி இருக்கக்கூடாது, ஆல்வேஸ் பிளான் பி வச்சுருக்கணும். இந்த மாதிரி நிறைய அட்வைசஸ் மக்கள் யூஸ் ஆகிற மாதிரி இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் அந்த வீடியோ மற்ற மக்களுக்கெல்லாம் போய் சேர்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நான் திரும்பவும் ஒரு நல்ல ஒரு வீடியோ கூட உங்ககிட்ட திரும்ப வர்றேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.